16/8 16/8 1981. 1981. ஆமா. டைம் வந்து 3:15 AM. 3:50 AM அம்மா. 15 AM. பிறந்த இடம்? சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி கும்பராசி, லக்னம் மிதுன லக்னம். கும்பராசி மிதுன லக்னம். ஆமா. என்ன கேள்வி கேட்கணுமா? இல்ல இப்ப சனிதசை நடக்குது, ஐயா கிட்ட எப்படி இருக்கு? சனிதசையில சுக்கிரபக்தி வரப்போதுமா? சனிதசை சுக்கிரபக்தி 4ஆம் இடத்துல வல்லுவ. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்க. எனக்கு உங்க கூட பேசும்போது கை கால்லாம் நடுங்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா நான் என்ன சிங்கமா புலியா? புலிய சிங்கத்தை பார்த்தா தனமா கை கால்லாம் நடுங்க. நான் சாதாரண மனுஷன். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. தேங்க்யூயா. தேங்க்யூயா. யார் ஜாதகமா அது? சனிதசை நடக்குது. யார் ஜாதகம் இது? உங்களுடைய ஜாதகம். சனிதசையில சுக்கிரபக்தி நடக்குது. சனியும் எனக்கு வந்து இப்பதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, கீமோ முடிஞ்சு, எப்படி இருக்கு சனிதசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன். ஏமா அப்படிலாம் வந்து 8ஆம் இடத்தை குரு பார்த்து 8ஆம் அதிபதி 8ஆம் இடம்லாம் கொஞ்சம் ஆயுள்காரங்கள்லாம் இதாக இருக்குது. அதாவது கேன்சர் வந்தாலும் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பீங்க. கேன்சர் வந்துருச்சு ஆனால் முத்திருச்சு கித்திருச்சுன்றதெல்லாம் இருக்காது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி அமைப்புகளில் சனி ஏதாவது சுகஸ்தானங்களில் இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி தசையில் இப்போ சுக்கிர புக்தி வரப்போகுது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி. சுக்கிரன் வந்து மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதி. லக்னத்தில் வந்து 6ஆம் அதிபதி இருக்கிறதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கண்ட மாதிரியான அமைப்புகளாக கண்டிப்பாக கிடையாது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 8ஆம் அதிபதி ஆயுள் காரகனாகி அவரே சுபத்துவமாக குரு சுக்கரனோடு இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் 78 வயசு தாண்டி இருப்பீங்க. அதனால் இப்போ என்னென்னா ஒரு நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பயமுறுத்தக்கூடிய நோய் தான். ஆனால் அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாச்சுமா, கவலைப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதனால கவலைப்பட வேண்டாம். 11ஆம் மாதம் சுக்கிரபக்தி ஆரம்பிக்குது. இந்த சுக்கிரனும் குருவும் ஒரு நிலையில சந்திர அதியோகம்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு 8ல் இருக்கிறது சுக்கிரனுடைய நல்ல அமைப்பை குறிக்குது. 11ஆவது மாதத்திற்கு பிறகு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது, 1.5 மாதம் இருக்குது. 11ஆம் மாதம் சுக்கிர புக்தி ஆரம்பித்தோன்னே ஸ்பீடி ரெக்கவர்னு சொல்லப்படக்கூடிய சீக்கிரமாக குணமாகிறது நான் கண்டிப்பாக இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. ஜென்ம சனியில் எல்லா கும்பராசிக்காரங்களும் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் ஏதாவது ஒன்றில் பாதிக்கப்பட்டீங்கன்றதான் உண்மை. இங்கே 8ஆம் அதிபதியாகத்தான் சனி வேலை செய்வார். 8ஆம் அதிபதினால ஆணாக இருந்தால் கடனை கொடுத்து, பெண்ணாக இருந்தால் நோயை கொடுத்து அப்படி இப்படின்னு பண்ணிடுச்சு. கவலைப்படாதீங்கம்மா, நோய் வந்து கண்டிப்பாக முழுமையாக தீரும். 9ஆம் அதிபதி பிற்பகுதியில் தான் பண்ணுவார். 9ஆம் அதிபதி கரெக்டாக 2027க்கு பிறகு தான் சுக்கிரபக்தி முடிஞ்சதற்கு பிறகு பாக்கியாதிபதியாக, அதிலே அவர் நல்ல சுக்கிரனோட குருவோட இருக்கிறாரு. பாக்கியாதிபதியாக ராசிநாதனாக அவர் செயல்பட ஆரம்பிக்கிறது 2028 முதல் 9.5 வருஷத்துக்கு பிறகு. அது வரைக்கும் அவர் 8ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். பொறுமையாக இருங்கம்மா. உங்களுக்கே ஜோதிடம் சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறனால வரும். லக்னாதிபதியும் இங்கே வலுத்திருக்கிறத கண்டிப்பாக குறிப்பிடணும். நான் சொன்ன மாதிரி 78 வயதை தாண்டி உறுதியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்